ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தாங்க தலைவலிக்கு எப்படி நான் ஒரு சப்போர்ட்டிவ் ஒய்ஃபாட்ட நடத்துக்கிறேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் கலாய்ச்சிட்டு இருக்க. இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு கண்ணத்தை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஹீரோயின் அப்படியே பயந்துட்டே கேட்டுட்டு இருக்க. அவர் டக்குன்னு கிஸ் அடிச்சிடறாரு. ஹீரோயின்கா ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இவள் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. அப்புறம் தான் ஏன்னு சொல்கிறாரு, பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் யாரோ கேமரா வச்சு நின்றுட்டு இருந்தாங்க, அதனால தான் இப்படி நான் டக்குன்னு பண்ணேன், நம்ம லவ்வாக காட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் இதுவா மேட்ரு முன்னாடியே சொல்லியிருக்கல, என்னோட ஆங்கிள் இது நல்லாவே இருக்காது, ஃபேஸ் கிளியராக தெரியாது, வாங்க இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. தோ இந்த பொசிஷனில் இப்போ அடிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு, அடிங்க சீக்கிரமா அப்படின்ட்டு இவன் நின்றுக்கிட்டு இருக்க. ஏன்க்கு இவ பண்ணுறது சிரிப்பு தான் வருது. அடுத்த டைம் இவங்க நினச்ச மாதிரி அந்த கேமரா இருக்குல்ல, இந்த நியூஸ் அப்படியே வெளியே விட்டுருக்காங்க. ஈயானும் ஹீரோயினும் கிஸ் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. செம்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, வெறித்தனமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரூமர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. சும்மா விடுவானுங்களா நம்ம ஆளுங்க. உடனே ஒரு மீட்டிங்கை போட்டுடுறாங்க ஈயானுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை போச்சு கிஸ் அடிச்சிட்டாங்க, அதுவும் காமனரை, அதனால இப்போ என்னதான் பண்ணலாம், ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எக்காரணத்தை கொண்டு ஹீரோயினை ஏற்றுக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவரை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் எப்படி அதெல்லாம் முடியாமல் எப்படி இருக்க முடியும், அதான் எல்லாருமே பார்த்துட்டாங்களே, எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்னு இருக்க. அவள் எப்போவுமே சரி, அவள் ஒரு காமனர், அதுவும் அவள் ரெண்டாவதா வழி தவறி பிறந்தவ தானே, அவளுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் பிரியம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாமல் இது இப்போதைக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் இப்போ டேட் பண்ணுறோம், அவ்வளோதான், மேரேஜ் பண்ணுற இன்டென்ஷன் எல்லாம் பண்ணலை, இப்போதைக்கு சும்மா டேட்டிங் அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க, இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பிஎம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இதுலேருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு இருக்க. பத்தாவதுக்கு ராணியோட அப்பா வேற கேட்குறாரு, ஹீரோயின் உங்கள் வீட்டில் எதுக்கு இருக்கா, அவளை வெளியே அனுப்புங்கன்ட்டு. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாமே தங்கிட்டு இருக்காங்க, அதில் ஹீரோயின் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக இருக்கா, வெளியே போய் அவளுக்கு உயிருக்கு எதனா பிரச்சனைனா நீங்களா பொறுப்புங்கிற மாதிரி ஏன் நெத்தி அடி கேட்டுட்டு இருக்க. அவனா வாயடிச்சு போய் உட்காந்துருக்கான். ஃபியூச்சரில் அவன் என் ஒய்ஃபாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது, அதனால இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்தை அப்படியே விட்டுடலாம், பெருசெல்லாம் பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஏன் டக்குன்னு ப்ராப்ளத்தை முடிச்சிடறாங்க. வீட்டுக்கு வரும்போது தான் ஈயானுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு, எதா இருந்தாலும் சரி என்னால் அவளால் தனியாக விட முடியாதுங்கிற மாதிரி இவர் கன்ஃபார்மாக விழுந்துட்டு இருக்க. பிஎம் மட்டும் இப்போதைக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணினாதான் ஹீரோயினுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு, வேணா ஹீரோயின் உங்க கூடயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுத்து விட்டுற. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் டவுட்டாக இருக்கு. இங்கே ஹீரோயின் இருக்கிறதுக்கு அப்ரூவ் வாங்கணும்னு தெரிஞ்ச உடனே ராணியா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்கள் பண்ண விட்டீங்க, ஏன் இப்படி நடக்க விட்டீங்கன்னு அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாவா இப்போதைக்கு நம்ம ஒன்று பண்ணணும்னா பொறுத்துதான் ஆகணும்னு இருக்க, இதெல்லாம் நன்னுதா அவளே பதவிக்கு வந்துடுவா தெரியும்ல உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு ராணியாக இருந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தா எப்படி, நம்ம எல்லாத்தையுமே விட்டு தான் பிடிக்கணும், நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா என்கிட்ட பிளான் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறியா, நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளுன்னு நினைக்கிறியான்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மக்களோட மனசையும் நம்ம கவர்றது முக்கியம் இல்லை, மக்களோட ஒப்பீனியனும் கெடாத மாதிரி அதே சமயம் நம்ம நினச்ச மாதிரி காயும் நகுத்தணும், அதுதான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு இவர் ஏதோ பெருசாக பங்கமாக பிளான் போட்டு வச்சிருக்காரு போல. ஏனுக்கு பொண்ணு கொடுக்குறக்கு எத்தனை பேர் வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை விட்டு அழகா இவளை ராஜ்யத்தை பறிக்க விட்டுருவேனா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா பக்கவாக ஏதோ பிளானோட உட்காந்துக்கிட்டு இருக்க. நியூஸில் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏன் கிஸ் அடிச்சாங்களே, ராணியை நிஜமாலுமே கல்யாணம் பண்ணிவாங்களா, அதாவது நம்ம ஹீரோயினை பண்ணிப்பாங்களா விட்டுருவாங்களான் இருக்க. அப்போதான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இவர் நம்ம ஃபார்மரோட மினிஸ்டராக இருந்தார் தெரியுமா, அதுக்கப்புறம் இவர் அரசர் சூசைட் பண்ணலை, கண்டிப்பாக யாரோ கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, அதனால இவரை பேன் எல்லாம் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேன் பண்ணவர் தான் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது ஹீரோயின் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையான்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்கு சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அரசர்கள்லாம் அதே சமயம் ஹீரோவோட வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தானே அங்கேயும் நடந்துச்சு. ஏன்னா இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பிரச்சனை தான், நான் சொன்னேன்ல ஆங்கிள் சரியாகவே வரலன்ட்டு, பார்த்தீங்களா என் மூஞ்சி சரியாக கூட தெரியல, அவ்வளோ டைம் நான் படித்து கொடுத்தேன்ல, அட்லீஸ்ட் செகண்ட் டைம் ஆச்சு நீங்கள் கிஸ் உருப்படி அடிச்சிருக்கணும்ன்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வராது தான். ஒரு ஹாட்டான பிக்சர் கூட கொடுக்கலன்னா நம்ம எப்படி ஒரு ஹாட் கப்பிள்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அறிவே இல்லையான்ட்டு திட்டிட்டு இருக்கா. ஈயானா பிரச்சனை தெரியாமல் அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. பட் அப்போ கூட அவனுக்கு கிஸ் அடிச்ச ஞாபகம் தான் வருது, என்னடா முறைக்க கூட முடியலையங்கிற மாதிரி அவன் நிலமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வாங்கல, நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சும்மா கேட்காம கண்ணத்தை வேற பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு நான் ஃப்ரீ தான், எங்கன்னு சொல்ல போகலாம் அப்படின்ட்டு இருக்க. எங்கன்னெலாம் சொல்ல முடியாது, இப்போவே கிளம்புங்க, எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுத்தீங்கன்னா போதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் எவ்வளோதான் பிடிவாதமாக பிடிக்கிறா, ஏன் என்ன சொன்னாலும் அவள் சொல்லவும் மாட்டேங்கிறா, வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன நம்பி இங்க கூட வரமாட்டீங்களா என்ன அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்க்கு இவளுக்கு நோ சொல்லவும் முடியல, அதுவும் இவ்வளோ க்ளோஸாக வந்து கேட்குறாள். அதனால அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறான். சரி அப்போ சீக்கிரமாக ரெடியாகி வாங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சீவிட்டு இருக்கா. அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஜான், அவன் தான் சீவி விட்டுட்டு இருக்கான். நீங்கள் ராணி ஆக போறீங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி, யானோட பேர்னா சும்மாவா, சும்மா மொக்கையா இல்லாமல் சூப்பராக இருக்கணும் புரியுதா,
எங்கள் ஆள் சப்பா சூஸ் பண்ணிட்டான்ட்டு கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு வச்சுக்காதீங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை வந்து கழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி என்னமோ பண்ணி விடுன்னு இருக்க, இப்போ பாருங்க என் கை மந்திரத்தை காட்டுறேன், அப்படியே நீங்கள் எப்படி பலன்னு மின்ன போகிறீங்க பாருங்கன்ட்டு ஹீரோயினை முடிய பிடிச்சி ஆட்டின்னு ஆடிட்டு இருக்கான். இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாமே இருந்திருக்கும், பட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஹீரோயின் கேட்டாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் நின்றுட்டுருப்பாங்க. ஹீரோயின் இப்படி தான் ட்ரெஸ் போட்டு வருவான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் அவளுக்கு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு வரா. பட் வரும்போதே அவள் பக்காவான ராயலோட ட்ரெஸ்ல தான் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோவா வாயடிச்சு போய் தான் நின்றுட்டாரு நம்ம ஈயான். பட் இருந்தாலும் ஹீரோயின்ட்ட பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ அழகாக இப்போ மயங்கி விழுவான் பாருன்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. என்ன இது கோமாளித்தனமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க, கீழே என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் கலாய்ச்சி விட்டுறான். ஹீரோயினா கடுப்பாய் போயிட்டு இருக்கா. ஏன்னா ஈயானுக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ட்டு. இவனே பைத்தியக்காரனாட்ட ட்ரெஸ் போட்டிருக்கான். இவன் ஹீரோயினை சொல்கிறான்ட்டு ஜானுக்கெல்லாம் சரியான கடுப்பாக இருக்கு. திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்திருக்கா பாருங்க. இப்போதைக்கு ரொம்பவே ட்ரெண்டியாக ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கா. அவள் அப்படியே ஃப்ரீயாக வந்து டக்குன்னு குதிச்சுட்டு இப்போ இப்படி இருக்குன்னு இறங்கிட்டு இருக்க. ஈயான் அதையும் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் போய் ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வரேன்ட்டு ஜான் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வேணாம், இதுவே சூப்பராக தானே இருக்கு, வா போலான்ட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க விதியை நம்ம மாற்ற முடிவாங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும்ல, அதை ஈயான் கிட்டே கொடுத்து இருங்க இந்த அழகான மூஞ்சியை கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணணும், உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மேக்கப் சென்ஸும் இல்லை, எவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னு பாருங்க, நானாச்சும் கொஞ்சம் அழகாக இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது ஃபேஷனாக இது லூசு மாதிரி இருக்குன்ட்டு ஹீரோ ஃபுல்லாக உட்காந்து ஏன கலாய்ச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ராயல்ட்டி தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ராயல்ட்டி ஆச்சு இன்னொன்னாச்சு, இவர் எவ்வளோ ஜோக்கராக இருக்காருன்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஹீரோயின் தான் ஜோக்கருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா நீங்கள் அழகை ரசிக்க தெரியாமல் இருக்கீங்க, என் அழகில் எனக்கு கண்ணே கூசுது, கண்ணாடியை கொஞ்சம் தள்ளிப்பாரு, எனக்கு வெக்கமாக வருதுன்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. ஈயானுக்கு சிரிப்பு மட்டும் தான் வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அங்கே இவங்க ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது நடக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க போல. எல்லாம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சும்மா விடுவாளா, இந்த கொடூரத்தில் என்ன பண்ண போறாளோன்ட்டு ஈயான் கத்திக்கிட்டு இருக்கான். அதே மாதிரியே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை போட்டு வந்து இந்தாங்க கப்பல் டிஷர்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டை காமிச்சிட்டு இருக்கா. அப்போதான் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி சொல்கிறான் இதெல்லாம் அலௌடு கிடையாது, ராயல்ட்டியில் வந்து இந்த கப்பல் டிஷர்ட்லாம் அலௌடு இல்லை, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், அரசர்லாம் போடக்கூடாது, ஒருத்தவங்களோட ரோல் மாடலாக அரசர் இருக்கணும், அவ்வளோதான், அவங்களுக்கு இவங்க ரோல் மாடலாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாமாடா ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு இவன் இந்த டிஷர்ட்டை செக்ரட்டரிட்ட சரி நீ வச்சு கொண்டிருக்க. ஈயானுக்கு சரியான ஜெலசி போல் அதையும் பிடிங்க நீ எல்லாம் போடக்கூடாது குடுன்ட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலான்னு போகிற இடத்துல அவங்க அண்ணன் வந்திருக்கான். வந்த உடனே கத்திக்கிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம ஈயான் இருக்காருல அவர் வராரு. வந்த உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது ஈயான் வந்திருக்காங்கன்ட்டு. டக்குன்னு அவங்க ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ராயல்ட்டி பேசுகிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுங்கிற மாதிரி, அவங்க ஒரு ராயல் தானே அதை சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணனுக்கு ஒரே டவுட்டு, இவளை போய் இவன் மடக்கிட்டாரே அப்படின்ட்டு. போய் என் தங்கச்சி வாட டேட் பண்ணுவேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு இந்த ஹான் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹான் ஃபேமிலி வேறு யாருமே இல்லை, அவங்களும் ஒரு ஃபார்மர் மினிஸ்டராக தான் இருந்திருக்காங்க. உங்கள் அப்பாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ராயல்ட்டியில் வேலை செஞ்சுருக்காருங்கிற மாதிரி ஈயான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஓப்பனிங் பாலே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. சும்மா ஒரு விஷஸ் மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் மட்டும் போட்டு போவாங்கன்ட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பால் ஷார்ட் அடிச்சுடுச்சுன்னு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. ஈயான்கா முழங்கால்லேருந்து மண்டை உச்சி வரைக்கும் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு சைலண்டாக கமெண்ட் இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி மேட்ச் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எல்லாம் மாறி விளையாடிட்டு இருக்க. அரசரும் இங்கே ரூமில் இருக்காங்க. பட் தெரியாமல் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க கீழே விழுந்துட்டாங்க. பணிவாக கேட்க வந்த அரசர் கூட ரூடாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் கீழே சாப்பிட்ற பொருள் கீழே வந்துருச்சுல, அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இது நல்லா தானே இருக்கு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ட்டு அரசர் சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. என்ன அரசே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு அந்த குட்டி பையனை அவங்க அரசராக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அண்ணனுக்கா எப்படியாச்சும் நம்ம அரசரோட பேசணும்னு ஆசையாக இருக்கு ஈயான் கூட. பட் நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பிஎம் இருக்காங்களே அவங்க வேற வந்துட்டு கேமரா நம்மளா தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியே இந்த கிஸ் கேம்லாம் நடக்கும்ல அதெல்லாம் நடக்குது போல. ஹீரோயினா கொஞ்சம் ஜோடியாக தான் தள்ளி தான் உட்காருங்களேன், இப்போ பிஎம் வேற வந்துட்டாரு, நம்ம தள்ளி உட்காரலன்னா நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு இருக்க. 3 பேரும் ஒரே இதில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சமாச்சும் சிரிங்களேன், நல்லா சாப்பிடுங்களேன்ட்டு இருக்க. இந்த மாதிரி ராயல்ட்டி வந்து கடையிலலாம் சாப்பிடணும், ரெஸ்டாரண்ட்ஸில் கடையில் இந்த ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே சரி பரவாயில்ல விடு நம்ம சாப்பிடுவோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே கிஸ் கேமில் இவங்க ஃபோட்டோ வந்துடுது, கிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 2 பேரும் கிஸ் கொடுத்தாகணும்னு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்க. கொடுத்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியல. இவங்க வேற ஒரு பக்கம் பின்னாடி இருந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போதான் ஈயான் ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறான். கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்து ஏதோ ஒரு டார்ச் ஆட்டை அடிச்சு காட்டுறா. என்னன்னா கிஸ் கூடாது அப்படின்ட்டு. நாங்கள் பண்ண முடியாது சாரி அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுற்றி காமிச்சு எப்படியோ காம் பண்ணிடுறா. அடுத்த மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான் கொடையை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. பட் நம்மளால விடுற மாதிரி இது இல்லை. கொடையில் இருக்க சந்து புந்துன்ட்டு எல்லா இடத்துலையும் கை காமிச்சிட்டு இருக்கா. போதும் வா போலாம், நான் உன்னை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற
போறீங்கங்கிற மாதிரி பிஎம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சரி நான் போறேன், நீங்க பார்த்து வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம இயான்கா வயிறு எரியுது, நானும் வரேன், எனக்கு ஃப்ரீயா தான் இருக்குங்கிற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வருவன் ஒரே காலில் நின்றுட்டு இருக்கான். பத்தாவதுக்கு காரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சீக்கிரம் வந்து ஏறுவா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினா குதிச்சு குதிச்சு டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்த்து பிஎம்க்கு சிரிப்பு தான் வருது, இவ்வளோ கியூட்டா இருக்காளேன்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா பிஎம் கிட்டே ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு இருக்க. எல்லாமே இந்த ரா ஃபிஷ் தான் இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா சாப்பிடுங்க, அப்பதானே நாங்க சாப்பிட முடியும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் இதுக்கு என்னாச்சு, சாப்பாடு பிடிக்கலையே என்ன, அதான் ரெஸ்டாரண்ட் தானே அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராயல்ட்டி யாருமே ராவா எதுவுமே சாப்பிடக்கூடாது, வேக வச்சு தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஹீரோயினுக்கு நான் ஷாக் ஆயிடுச்சு, இது வேற இருக்கான்ட்டு. ஆமாம், அதனால நீ சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட வைக்கோ ராயல்ட்டி, ஆனால் நீயும் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி வேகாதது அது இதுன்ட்டு 1008 ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்குனா அப்படியே மூஞ்சி மாறிக்கிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் அரசருக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம். அவரும் அவங்க அண்ணனும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. பட் அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு ஆசை, அவங்க அண்ணனோட கோட்டை போட்டு பார்க்கணுன்ட்டு. அதே மாதிரியே ஒரு நாள் விளையாடிட்டு போட்டு பார்த்துட்டு இருக்க. அதை அரசர் பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே பல்லார்னு ஒரே அறைதான். என்ன தைரியம் இருந்தால் உங்கள் அண்ணனோட கோட்டை வாங்கி போடுவேன் நீ, அரசர் தான் எப்போவுமே ரெட்டு போடணும், உனக்கெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஐயானை அப்போவே அடித்து விரட்டியிருப்பாங்க. பட் அந்த அடி ஏதோ சிறுசுக்கு விளையாட்டாக இருக்கலாம், பட் அந்த அடி நம்ம ஐயானோட மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிச்சு. அவன் வளர்ற வரைக்கும் சரி இதே கேள்வி தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், நான் யார், அண்ணன் தான் எல்லானா நான் யாருன்ட்டு. இப்போ ஹீரோயின் இது வேற என்ன விடணும் அப்படின்னு கேட்க, இவன் ஷார்ப்பாக ஒன்றுமே இல்லை சீக்கிரமாக சாப்பிட்டு விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் பிஎம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீ ராயல்ட்டியை கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம், எவ்வளோதான் நீ இழப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்கா ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இயான்ட்ட. என்னன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லாத மாதிரி நடந்திருக்கா, நீங்கள் 2 பேரும் இந்த கேம் எல்லாம் பார்க்க போயிருக்கீங்கன்னு இருக்க, அதனால இப்போ என்னங்கிற மாதிரி இயான் கேட்குறாங்க. இதெல்லாம் ராணிக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய கடுப்பாகும்னு தெரியுமா, கொஞ்சமாச்சு அவங்க ராயல்ட்டிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் ட்ரைனிங் கொடுங்க, அதாவது அவங்களே என்கிட்ட ட்ரெயின் பண்ண விடுங்க, நான் ட்ரெயின் பண்ணி காட்டுறேன், வேற வழியே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம இயான்கா சந்தோஷம் நம்ம ஹீரோயினுக்கு லேடி ட்ரைனிங்லாம் கிடைக்குதுன்ட்டு. எப்படியோ உங்களுக்கு ஏற்ற போனால் நான் மாற்றி தரேன், என் கையில் ஒப்படைங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க விடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். யான் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினா அடுத்த நாள் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பிட்டு இருக்கா. அங்கே பணிப்பெண்கள்லாம் வந்து ஹேண்ட்பேக்கு கொடுக்கறது என்ன, சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, ஷிவ் போடுறதுன்னுட்டு கிட்டத்தட்ட ராணி கவனிப்பு தான். வாழ்க்கைனா இதுதானடான்ட்டு நம்ம ஹீரோயின் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியே அவன் நின்றுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேடி ஹீரோயின் அப்படியே உத்து முறைச்சு பார்த்துட்டு இருக்க. யாரா இதுங்கிற மாதிரி ஹீரோயின் லேடியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் நம்ம இயானோட மனைவியாக இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவள் என்னென்ன கூத்து பண்ணா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரொம்பவே காமெடியாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுறதை விட இந்த எபிசோட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அழகாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு பக்காவான எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.